ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது வந்து தோசைக்கும் செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இந்த சாம்பார். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த சாம்பார் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பாதி அளவு பாசிப்பருப்பும் பாதி அளவு துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக பாசிப்பருப்பு மட்டும் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பூண்டு வந்து ஒரு 10 பல் அளவு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து நல்லா வெந்துடும். பருப்பு வந்து முழுகிற அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா போதும், அதிகமாக சேர்க்காதீங்க. இது வந்து ஒரு மூடி போட்டு இப்போ நான் வந்து விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியாக 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இதை வந்து இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பருப்பு வெந்திருந்தது அப்படின்னா வந்து ஈஸியாகவே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாம் வடிகட்ட தேவையில்ல, அப்படியே வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியோட வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து தாளிச்சிடலாம். ஒரு கொதி வந்தது அப்படின்னா சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பருப்பு வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது தாளிச்சிட வேண்டியது தான். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா உடஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்க போகிறேன். சோம்பு சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து இட்லிக்கு சாம்பார் செய்யும்போது கூட கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துட்டு தாளித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து சாம்பார் தூள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு வந்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். பருப்பு தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்து தண்ணி சேர்க்காதீங்க. அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது நான் கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பருப்பு வச்சுருந்தோம்ல, அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொரியண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான பொங்கல் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொங்கல் தோசை செய்யும்போது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது சொல்லி மறக்காமல் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.